Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போடாம ட்ரேட் எடுக்காதீங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம டெய்லி மார்னிங் அப்டேட்டில் நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு வரோம். உங்களுடைய லைக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம ஃபின் நிஃப்டி கூட ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் லைக்ஸ் மேலே கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 200 லைக்ஸ் அபோவ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டு ஒரு சேனலில் ட்ரேட் ஆகிட்டு நம்ம நேற்று மார்னிங் அப்டேட்டில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பாட்டம் லைனில் தான் இன்னமும் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நமக்கு இந்த லைன் இன்னமும் கட் ஆகலை. அதே மாதிரி மேலே இந்த ரேஷன்ஸ் லைனும் கட் ஆகலை. இந்த ஜோனில் சொல்ல கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். கீழே பார்த்தீங்கன்னா 18,600 வந்து சப்போர்ட் தான் இருக்குது. மல்டி டைம் ஃபில் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இருக்குது. இன்னும் பிரேக் ஆகலை. அது பிரேக் ஆக வரலாம். திரும்ப மேபி இன்னொரு டைம் சப்போர்ட் இருக்கலாம். இல்லை மேலே இன்னொரு டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் அங்கேருந்து ஃபால் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோனில் சொல்ல கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் பெரிய மூமெண்டம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம நிஃப்டி 50 இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு பெரிய மூமெண்டம் எதுவும் நேற்றும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. இன்றைக்கும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஏன்னா அந்த ஜோன்லேருந்து வெளியே வர வரல நம்மளால் எதுவும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதுலேருந்து வெளியே வந்தால் தான் ஓகே. ஏன்னா மேபி இந்த இடத்துல கொஞ்சம் வெளியே வந்து ஷேடோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஷேடோ மாதிரி கட் ஆகிட்டு திரும்ப உள்ளே போய்டும். திரும்பத்தில் ஷேடோ மாதிரி கட் ஆகிட்டு திரும்ப உள்ளே போய்டும். அப்போ என்ன ஆகுனா ஒரு ரேஞ்சிலேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் லோ ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் மொமெண்டம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு. இன்னும் இந்த கீழே கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிற சான்ஸ் இருக்குது. இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்தனா திரும்ப வந்து மேலே ரெண்டாவது ரேஷன்ஸ் இங்கே போவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி எஸ்ஜிஎஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 50 பாயிண்ட் வந்து மைனஸில் காமிக்குது. மேபி அது ப்ளஸில் கூட மாறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எப்படி காமிக்குது அப்படி இல்லை. மார்க்கெட் கிட்டத்தட்ட 9 மணிக்கு மேலே இருக்க சுச்சுவேஷன் வேறு மாதிரி மாறிடும். ஓகேங்களா? இப்போதைக்கு சுச்சுவேஷன் மாதிரி காமிக்குது. மேபி ரிகவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த முதல்ல சுச்சுவேஷன் என்னென்னா, இதுக்கு கீழே வந்து 43,080-90 கீழே வந்து சேல் இருக்குது. கீழே 43,000 ரவுண்ட் நம்பர், 43,000 ரவுண்ட் நம்பர். அவ்வளோ சீக்கிரத்தில் அங்கேருந்தும் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா, இல்லை மேலே பிரேக் டவுன் ஆகிதான்னு பார்க்கணும். இல்லை ஒருவேளை சப்போஸ் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆக சொல்லி இந்த லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ஆகிடுச்சுன்னா திரும்ப மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்போ 43,300 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் நேற்று இங்கேருந்து நம்ம சென்ட் பண்ணியிருந்தோம், சேல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது பாருங்கள். அதில் வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே வரும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் போய் பாருங்கள். இதான் நம்ம டெலிகிராம் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அப்படி சின்னதாக ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த ஆட்டோமேட்டிக் ஜாயின் சொல்லி நிறைய பிரச்சனைகள் வருது. இது எப்படின்னு இதுலேருந்து வெளியே வர முடியாதுங்களா பாருங்கள். அதாவது இந்த அன்னோன் பேரில் வந்து நம்ம சேனல் வந்து ஆட் பண்ணிடுறாங்க, ஜாயின்டு சேனல் அப்படின்னு சொல்லி. இது ரொம்பவும் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதுலேருந்து எப்படி வெளியே வரது? நானும் என்னென்னோ செட்டிங்ஸ்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் வரல. உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியுங்களா இதை எப்படி இருந்து வெளியே வரலாம் அதுலேருந்து அப்படின்னு. என்னென்னோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என்ன பண்ணால் வெளியே வரல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வெளியே வந்தோம்னா டோட்டலாக எல்லாம் டெலீட் ஆகிடும். நம்ம என்ன சொல்கிறது, நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே டெலீட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அதையும் அவங்களும் டெலீட் ஆகக்கூடாது. நமக்கு தேவையானவங்க மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் இன்னொரு டைம் நம்மளை ஜாயின் பண்ணாத மாதிரி நான் செட்டிங் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம டெலிகிராம் சேனல், நம்ம வெபினார் குரூப் இருக்கிற டெலிகிராம் சேனல் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட் வியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது மார்னிங் அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த ப்ரைஸ் கீழே வரும் அப்படின்னு, அதுக்கு ப்ரைஸும் கீழே வந்திருக்கும். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஒரு சேனல் மட்டும் ட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குன்னு. ஆனால் இதில் வந்து மென்ஷன் பண்ணல, ப்ரைஸ் கீழே வரும்னு மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா மட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில். ஓகே, சரி. இப்போ நீங்களும் கற்றுக்கிற ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் வெபினார் ஜாயின் பண்ணி நீங்களும் கற்றுக்கலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, ஃபின் நிஃப்டியில் நேற்று நம்ம ட்ரா பண்ண லெவல் தான் உங்களுக்கு நான் போஸ்ட் கூட பண்ணியிருந்தேன் பாருங்கள். யூடியூப்பில் வந்து இந்த இடத்துல ஃபின் நிஃப்டி டேட்லாம் போட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் அதுக்கு அங்கேயே உங்களுக்கு லெவல் கொடுத்துருந்தேன். ப்ரைஸ் அங்கேருந்து கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அப்படின்னு. ஆக்சுவலாக மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சு. கேப் டவுன் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு. இப்போது இதுவும் இந்த ரேஞ்சிலேருந்து வெளியே வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டேன். பிரேக் அவுட் எந்த பக்கம் ஆகுதுன்னு பார்க்கணும். பிரேக் அவுட் அப்பர் சைடு மேலே போனால் திரும்ப வந்து 19,340 ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒர்க் ஆகும். 19,340 330 ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒர்க் ஆகும். திரும்ப வந்து இந்த லோயர் சைடு கட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து திரும்ப வந்து சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகும். 19,160 170 எல்லாம் திரும்ப சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து
ட்ரேட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆன உடனே செல்லிங், பிரேக் அவுட் ஆன உடனே பையிங் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இன்னும் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. இங்கே ஞாபகம் வச்சுங்க, இதில் ரேஞ்சில் தான் ப்ரைஸ் இன்னும் ட்ராவல் ஆகிட்டு தரும். இன்னும் ஒரு கிளியர் ரூட் எதுவும் பிடிக்கல. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு லோயரில் ஃபார்மேஷன் ஆகலை இன்னும். ஜஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது ப்ரைஸ் இங்கே பாரு, இதெல்லாம் சப்போர்ட் லைன் தான் உங்களுக்கு. மேலே ட்ரை பண்ணாங்க, கீழே வந்திருக்காங்க, கீழே வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு இருக்குது. திரும்ப பிரேக் அவுட்டாக இல்லை பிரேக் டவுனாக வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது பெட்டர். எந்த பக்கம் நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடித்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.